ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இதில் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோட் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்திருந்தது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு பிரேக் டவுனா அந்த ரிசல்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா இன்னுமே அதுல நிறைய பேரால வெளியில வர முடியல. சரிங்களா? இந்த சுச்சுவேஷன்ல இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ இது. ஓகேவா? கொஞ்சம் அந்த வீடியோ பண்ணி பாருங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் ஐடி ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுனாங்க, டிப்ளமோ எழுதியிருக்காங்க, பிஏ எழுதியிருக்காங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ரிசல்ட் வந்திருக்கு. கரெக்டா? இன்க்ளூடிங் நம்ம அகாடமி சேர்த்து சொல்றேன். எல்லா அகாடமியுமே ரோட் இன்ஸ்பெக்டரோட ரிசல்ட் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அகாடமியில படிச்சிருக்க எல்லாருமே பாஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அப்படிதான். ஏன்னா ஐடிஐ ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் எழுதியிருந்தா மினிமம் ஸ்கோர் பண்ணியிருந்தாலே அவங்க ரிசல்ட். ஓகே, அப்படி பார்த்தா நம்மள்ட்ட ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேர் படிச்சாங்க ரோட் இன்ஸ்பெக்டர்ல. ஓகே, இப்போ என்னன்னா இந்தாப்பா எங்களோட ரிசல்ட் அப்படின்ட்டு ஒரு பகிரங்கமா கொடுக்க கூட முடியல எங்களால. ரீசன் அதுதான். இப்ப பிஎஸ்சி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்காங்க, அவங்களும் நம்மள்ட்ட படிக்கிறாங்க. ஓகே, இப்ப கொண்டு வந்து இதை வந்து சக்சஸ், இந்த சக்சஸ் மீட் அப்படின்னு கொடுக்க மனசு உண்மையா இதாகுது. நீங்க இப்படி சொல்லலாம், அதான் ஐடி ஸ்டூடெண்ட் படிச்ச எக்ஸாம்பிள் தான் எல்லாருமே கிளியர் தானே சொன்னேன். அது சொல்றது என்னன்னு தெரியல. டாப் 10 ஓவரால் ரேங்க்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 3-4 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஐடி தான். நீங்க சொல்லலாம் ஒரு 100, 200, 300, 400 அந்த ரேங்க்ல தான் இருந்திருந்தா இட்ஸ் ஓகே. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிஏ டிப்ளமோ உள்ள எலிஜிபிள் ஆயிருந்தாங்கன்னா எல்லாரோட ரேங்க்கும் சைமல்டேனியஸா முன்னாடி போயிருக்கும். ஓகே, இருந்தாலும் கூட அந்த டாப் 10 ஓவராலுக்குள்ளே ஒரு 4-5 பேர் இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள்ட்ட தான் பேசணும். எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இதாண்டி ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ரேங்க்ல நிறைய பேர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கள பெருசா பாராட்டக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா இங்க பாதி பேர் இல்லை, 3/4 பேர் இல்லை, 90% வெக்ஸ்ல உட்காந்துருக்காங்க. ஓகே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை தொடர்ந்து நம்ம பேசதான் போறோம். ரோட் இன்ஸ்பெக்டருக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி டிஎன்பிசி கொடுத்துட்டாங்க. ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இதுலயே நியாயம் கிடைக்கணும்ன்றாங்க. ஒரு சாரார் இனிமேட்டுக்கு வரப்போறதுலையாவது டிஎன்பிசி கொஞ்சம் கரெக்டா பண்ணாம நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு சைட் பேசிக்கலாம். இப்ப எம்ஏடபிள்யூஎஸ் நிறைய பேர் எழுதியிருந்திருப்பீங்க. பிஇ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எம்ஏடபிள்யூஎஸ் எழுதியிருந்திருப்பீங்க. ஆஸ் வெல் அஸ் இன்டர்வியூலாம் போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருப்பீங்க. ஏஐ நடந்துச்சு, ஜேஏ நடந்துச்சு, எல்லாம் எழுதி அப்படியே இருக்கீங்க. இப்ப ஓகே, நிறைய பேர் சர்வே டிராஃப்ட்மெண்ட்டுக்கு இப்ப பக்காவா எலிஜிபிளா இருப்பீங்க. பிஇ டிப்ளமோ சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு டேட்டுக்கு 100% உறுதியா நம்ம கையில ஒரு அரசு வேலை இருக்கானா அது கேள்விக்குறியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றேன். ஓகே, எல்லாத்தையும் அட்டன் பண்ணி வச்சுட்டு ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவங்க, இல்ல அந்த ரிசல்ட்டே ஃபெயில் ஆனவங்க, அப்படி இருக்கிறவங்க இந்த சர்வே டிராஃப்ட்மேனுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா இப்ப இதோட இந்த இம்பாக்ட் வந்து அங்க ஏற்படுது, அந்த ப்ரிப்பரேஷன்ல ஏற்படுது. நான் கண்கூட பாக்குறேன். ஏன்னா டைரக்டா ஆஃப்லைன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் கண்கூட அதை பாக்குறேன். ஏன்னா இந்த ரோடு புலம்புறாங்க, உண்மையா என்ன பண்ணதே தெரியல. இப்ப இது என்னன்னா, சரி இந்த ஒரு ரோடு இன்ஸ்பெக்டர் இது அவங்களோட அந்த ஒரு 2 வருஷத்தை ஒரு மாதிரி ஆக்கிருச்சுன்னா வரப்போற எக்ஸாம்ஸ்ல அது இம்பாக்ட் ஆகும். ஓகே, சர்வே டிராஃப்ட்மேனுக்கு நான் திரும்ப சொல்றேன், சர்வே டிராஃப்ட்மேனை நிறைய பேர் அப்ளை பண்ணல. நிறைய பேர் 9வது நடந்த ஜிஎஸ் தமிழ் எழுதல. இந்த சிச்சுவேஷன்லாம் பாக்குறப்ப சர்வே டிராஃப்ட்மேனுக்கு இந்த வாட்டி காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஓகே, சோ அந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த ரிசல்ட் வந்து இப்படி வந்துச்சு, நாட் எலிஜிபிள் வந்துச்சு. இது இன்டெரக்டா இப்படி ஒரு கேள்வியை கொடுக்குது. என்னன்னா, சார் சூப்பரா பேசுனீங்க, இந்த ரோட் இன்ஸ்பெக்டரும் அப்படிதான் பேசுனீங்க, நாங்க பாடி எழுதுறோம், சர்வேல எப்படி ஆயிருமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கறாங்க. ஃபோன் அடிச்சே கேட்டாங்க, சார் சர்வே டிராஃப்ட் நான் படிக்கிறேன், எனக்கு வந்துட்டு இதுலயும் நாட் எலிஜிபிள் சொல்ல போறாங்க சார் அப்படின்ட்டு. சர்வே டிராஃப்ட்மேன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 2022 ஒன்று நடந்துச்சு. ஓகே, அதுல பிஇ சிவில், டிப்ளமோ சிவில், ஐடிஐ சிவில் எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க. இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் தான் இப்படி ஆயிருக்கு. நம்ம இதையும் அப்படியே விட்டுற போறது இல்லை. ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு கையில இருக்கக்கூடிய இந்த சர்வே டிராஃப்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. மனசு வராதுதான், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அடுத்து நம்ம மூவ் ஆகணும். ஓகே, அதனால அதை பண்ணுங்க. சார் நான் சர்வே டிராஃப்ட் பண்ணி நேரம் நான் விட்டேன், அப்படியே அதை பண்ணல, ரொம்ப எக்ஸாம் எழுதல, எனக்கு இந்த ரிசல்ட்டும் இப்படி வந்துருச்சு, நான் என்ன சார் பண்றது அப்படின்னா 1 நாள் 2 நாள் அதோட இம்பாக்ட் இருக்கும். ஓகே, ஆனா கடவுளுக்கே லைஃப்ல ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா அவங்க அதுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இந்த புராணம் இதிகாசம் அதெல்லாம் உண்மை பொய்ங்கிறதுக்குள்ள நான் வரல, சொல்றேன், படிச்சதை வச்சு சொல்றேன். எல்லாருமே ஓகேவா, இப்ப நீங்க ராமாயணத்துல ராமனே எடுத்துக்கிட்டாலுமே கூட 14 வருஷம் வனவாசம் போயிருக்காங்க. ஓகே, நமக்கெல்லாம் அப்படி 14 வருஷம் வனவாசம் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? டோட்டலா வெக்ஸ். ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இங்க கடவுளுக்கே ஒரு கம்பேக் தேவைப்படுது.
நம்ம சாதாரண மனுஷங்க தான். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மோதி பார்ப்போம்பா அப்படின்லாம் நான் சொல்லி பொய்யா பேச விரும்பல. ஒரே இருக்கும் தான், பட் அதுக்கு நம்ம கடந்து போவோம். எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல கடப்போம். ஒரு நாளோ 2 நாளோ மேக்ஸிமம் சீக்கிரம் அதுல இருந்து கடந்துருங்க அப்படிங்கறதான் நான் சொல்ல வர்றது. ஸோ அதனால பாருங்க, இந்த சர்வே டிரான்ஸ்மெண்ட்க்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றவங்க தயவு செய்து அடுத்த வருஷம் வரப்போற அந்த ஏஇ ஜேடிஓ லெவல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ கிடைச்சிருக்க டைமை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. டைம் இஸ் ப்ரிஷியஸ், வேஸ்ட் பண்ணிடாதீங்க, பின்னாடி நம்ம தான் வருத்தப்படுவோம். ஓகே, ஸோ அதனால பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் அப்கமிங்ல என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.